ஒரு ஊரில் ஒரு போதகர் இருந்தார். நல்ல ஒரு சபை. அந்த சபையில் அந்த போதகர் அங்குள்ள மக்களை பார்த்து ஒன்று சொல்கிறாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்போ வெறுப்போ கோபமோ இருந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதுபடி நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் யார் மேலே வெறுப்பாக இருக்கீங்களோ அவங்கள மனசில் நினச்சிட்டு ஒரு ட்ரா பண்ணுங்கள், ஒரு பிக்சர் வரைங்க. வரைஞ்சிட்டு அதை இந்த வாலில் ஸ்டிக் பண்ணுங்கள். ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எய்ம் பண்ணி ஏற விடுங்க, அம்பு பாய்ச்சுங்க அது மேலே படுற மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி, போதகர் சொல்லிட்டாருன்னு எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க. யார் யார் மேலே வெறுப்போ கோவமோ இருக்குதோ எல்லோரும் திங்க் பண்ணிவிட்டு எல்லாம் வேகமாக ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணி அதை வாலில் ஸ்டிக் பண்ணுறாங்க. எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக வரைங்கிறாங்க, வாலில் இது ஸ்டிக் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஏற விட்றாங்க. எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது போதகர் பார்த்தாரு, கொஞ்ச நேரம் டைம் ஆனிச்சு. சரி, இதுக்கு மேலே டைம் இல்லை, டைம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஒரு சில பேர் ஐயா என்னடா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சே, நம்ம இது பண்ண முடியலையே அப்படின்னு சில பேர் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்னு இந்த பாஸ்டரு சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு மனசு கசப்பு வெறுப்பு உள்ளவங்கெல்லாம் ட்ரா பண்ணி அவங்கள ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஏற விட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏற விட்டது நான் எடுத்துகிட்டு அது பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா காமிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட முகத்தில் அந்த ஏறோ விட்ட அம்பெல்லாம் பாஞ்சு அந்த முகம், அந்த படம் இயேசு கிறிஸ்துவோட முக படம் அதை கிழிக்கப்பட்டு கிடந்தது. அம்பு பாய்ச்சப்பட்டு கிழிக்கப்பட்டு கிடந்தது. அப்போ இதுலேருந்து அவர் அந்த அன்பு யார் மேலேயோ வெறுப்புலையோ அடித்த அம்பெல்லாம் அவர் மேலே தான் பட்டிருக்கு. இதுதான் போதவர் சொன்னார். நீங்கள் நினைக்கிறீங்க மனுஷங்க எனக்கு விரோதமாக இருக்காங்க, இவங்க எனக்கு தீங்கு செய்கிறாங்க, இவங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, அது அவங்கள தானே நான் தாக்குனேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே பார்க்கிறோம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேத வசனத்தில் பார்க்கிறோம். நாம் மற்றவர்கள் மீது அன்பு காமிக்கணும். நாம் தேவ சாயலில் மனுஷங்க உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு தான் எதிர்பார்க்கிறார். அன்பை தான் மற்றவர்களிடம் காண்பிக்க வேண்டும். ஏன்னா அந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மற்றவங்க மேலே நம்ம அன்பு காமிக்கும்போது அது தேவனிடத்தில் நான் காமிக்கிற அன்பாக இருக்கும். நாம் மற்றவர்களை வெறுத்தால் அது தேவனை வெறுப்பதற்கு சமானம். நாம் இதை சொல்லும்போது, அந்த போதகர் சொன்னபோது அந்த சர்ச்சில் இருக்க எல்லாருமே அவங்க அழ ஆரம்பித்து விட்டார்கள். தன்னுடைய மிஸ்டேக்கை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி ஒவ்வொருவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவர்கள் எல்லாம் சபையில் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, இனி நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்க தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க, அர்ப்பணிக்கிறார்கள். இந்த காலகட்டங்களில் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவங்க மேலே நம்ம அம்பு பாய்ச்சிறோமா, இல்லை அவங்களுக்கு விரோதமாக நம்ம இது பண்ணுறோமா? அப்படி இல்லை, நம்ம வார்த்தையினாலே மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறோம். இங்கே பாருங்க, எவ்வளோ ஜனங்களுக்குள்ளே எவ்வளோ பிரிவினைகள், மத பிரிவினைகள், இன பிரிவினைகள், நிற பிரிவினர்கள், பிரிவினை, பேசும்போதே கோபதாகங்கள், எரிச்சல்கள். நாம் மற்றவங்க மீது இதை அம்பு பாய்ச்சுவதற்கு சமானம், ஒருத்தங்களை கொலை செய்வதற்கு சமானம். நாம் மற்றவங்க மீது எரிச்சல் பட்டு கோவப்பட்டு மனக்கசப்பு வெறுப்பு, அவங்க மேலே ஒரு கசப்புத்தன்மை உணர்வு, இதெல்லாம் ஒருத்தங்களை கொலை செய்வதற்கான சமானம். பிரிவினைகள், ஈகோ ப்ராப்ளம்,
நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், இது சின்னவன், நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மை, பிரிவினைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிலுவைனண்டே வா மகனே, உனக்காக நான் என்னையே ஜீவபலியாக கொடுத்தேனே, நான் உன் மீது இவ்வளோ அன்பு வைத்திருந்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நாம் சிலுவை அண்டை போவோம், இயேசு கிறிஸ்து வழியில் நாம் நடப்போம். ஆண்டோட அன்பை அநேகருக்கு நாம் அந்த அன்பை காண்பிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, நாம் வேத வசனத்தை நாம் படிக்கிறோம், வாசிக்கிறோம், அதை வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும்படியாக, மற்றவங்க மீது அன்பு காண்பிக்கும்படியாக, இரக்கம் காண்பிக்கும்படியாக நாம் நடப்போம். கிறிஸ்து எப்படி அவர் கல்வாரி சிலுவையில் தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவரை நோக்கி நாம் அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணிப்போம். நாம் மற்றவர்களை ஏற விட்டு அவர்கள் மீது அம்பு பாய்ச்சுற மாதிரி நம்ம வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்கள் மீது நேசிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் வேத வசனத்தில் ஒன்று பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம், ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாக இருந்து அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்பதை நாம் வேத வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் மற்றவர்கள் மீது அன்பு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவான நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சுயத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, சுயம் சாக வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கும்படியாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக, சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் இருக்க வேண்டும். இனி யாரிடமோ ஈகோவோ வெறுப்போ கசப்போ இருக்கவே கூடாது. மற்றவர்கள் மீது சண்டை போடுவதோ ஏற ஓடுகிறதோ அந்த மாதிரி காரியங்கள் இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக வெளிப்படுத்துகிறாக, ஆண்டவர் அன்பை அநேகருக்கு ஆண்டவர் அதுதான் அன்பே பிரதானம் என்று சொல்லிக்கிறாரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நாம் மற்றவர்களை நேசிக்கும்போது கர்த்தரை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோரே ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.